As Indian cricket fan, it's time to shift from red ball to white ball cricket. So before the Champions Trophy, we have home series against England, 5 match T20s and 3 ODI series. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி நெக்ஸ்ட் மந்த் 19 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ஒரு ஹோம் சீரிஸ் ஆடுறாங்க, 5 மேட்ச் T20s and 3 ODIs ஆடுறாங்க. ஸோ January 22 பார்த்தீங்கன்னா T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான இந்த ப்ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் T20 சீரிஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் நடக்குது. ஸோ இந்த T20 சீரீஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பார்டர் கவர்ஸ்கர் ட்ராஃபி மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டில் டெஸ்ட் சீரிஸ் ஆடி தோற்றதுக்கப்புறம் ஸோ இந்தியா வந்து ஸ்ட்ரெயிட்டே ஒரு ஒயிட் பால் ஆடுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸ் தான். பட் வந்து கௌதம் கம்பீரோட கோச்சிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதுக்கு வந்து நிஜமான கௌதம் கம்பீர் வந்து இந்த ஒரு சீரீஸில் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் கௌதம் கம்பீர் இருக்கார். ஸோ அட் த சேம் டைம் இங்கிலாந்து சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் கோச்சாக அந்த பிரெண்டன் மெக்லம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல் ஃபார்மேட் கோச்சாக வந்து இந்த ஒரு சீரீஸ்லேருந்து இதாகிறாரு. ஸோ நிஜமாலே வந்து இப்போது பிரெண்டன் பேஸ்பால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இது சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா ஒரு T20 மாதிரி ODI மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு ODIக்கும் T20க்குமே கோச்சாக இருக்க பிரெண்டன் மெக்லம் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்கிறது நம்ம வந்து நாளைக்கு ஸோ 22 அன்றைக்கி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கனாலே இப்போ எந்த ஒரு டெம்பர் கிரிக்கெட் ஸ்கை பால் வெர்சஸ் பேஸ் பாலுங்கிற மாதிரி தான் போயிருக்கு. ஏன்னா ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுற சைடு தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இந்த 5 மேட்ச் T20 சீரீஸ் எந்த இதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடக்குது, செகண்ட் பார்த்தீங்கன்னா அவர் செப்பாக்கு சென்னையில் நடக்குது, தேர்ட் வந்து ராஜ்கோட், ஃபோர்த் வந்து பூனே அண்ட் 5th T20 வந்து வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடக்குது. ஸோ இந்த 5 மேட்ச் T20 சீரீஸில் நம்ம நிறைய எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப்புக்கான இந்த ஒரு சீரீஸ்லேயே மேபி அந்த எந்த மாதிரியான காம்பினேஷன் செட் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு இது ஆரம்பிப்பாங்க அப்படின்னு என்னோடய தாட்ஸில் தோணும். ஏன்னா எந்த மாதிரி காம்பினேஷன் பிக் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு இது இந்த ஒரு சீரீஸ்லேயும் ஸ்டார்ட் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் மேபி அப்படி பொறுத்த வரைக்கும் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிஜமாலே வந்து இதுக்கப்புறம் T20 சீரீஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்கிலாந்து சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லம் வந்து ஒரு ஒயிட் பால் டீம் கோச்சாக வர்றதுனால ஸோ அதுவும் வந்து ஒரு தனி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணுது. ஸோ வாட் இஸ் மை பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் இப்போ ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யார் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட், பென் டெக்கெட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், மார்க்வுட், ஜேமி ஓட்டன், கஸ் அட்கின்சன் இவங்க தான் வந்து பிளேயிங் 11 அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. ஸோ இந்தியன் டீமோட பிளேயிங் 11 நாளைக்கு நமக்கு மேட்ச்க்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ மேபி என்னோட ப்ராபபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப் பிளேயிங் 11 ஃபார் டீம் இந்தியா அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ஷுட் ஓப்பன். நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 ரிங்கு சிங். இப்போ நம்பர் 7 பொசிஷன் தான் வந்து இப்போது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். நிதிஷ் ரெட்டி ஆடுறதா இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் ஆடுறதா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு நிதிஷ் ரெட்டி ஆடினா ஒரு ஆடட் சீமர் கம் பேட்டருங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நிதிஷ் ரெட்டி ஆடல, பிகாஸ் ஆஸ்திரேலியா டூர் போனதால் நிதிஷ் ரெட்டி ஆடல. பட் பங்களாதேஷ் சீரிஸ் வந்து நிதிஷ் ரெட்டி ஆடினாரு. ஒரு செகண்ட் T20 டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு நாக் ஆடு, ஒரு 70+ ரன்ஸ் வந்து ஒரு இம்ப்ரெசிவ் ஒரு நாக் ஆடு நிதிஷ் ரெட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி நிதிஷ் ரெட்டி ஆடுவாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா எப்படி போகுது, ஏன்னா நிதிஷ் ரெட்டியா வாஷியாங்கிறதுனா இப்போ வந்து ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா நிதிஷ் ரெட்டி ஆடுற மாதிரி இருந்தால் மேபி நமக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குறையிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸாக தான் இருக்குது எல்லாருமே. அதுவும் எஸ்பெஷலி சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம 3 ஸ்பின்ஸ் எல்லாம் போகவே முடியாது. அதை பேஸ் பண்ணி நிதிஷ் ரெட்டியோட ஃபார்ம்லாம் அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. பட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டியோட பிளேஸ் வந்து இந்த 11 வந்து கொஞ்சம் ஒரு கொஸ்டினபிளாக தான் இருக்குது. நாளைக்கு அது எப்படி அந்த மாதிரி இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஸோ வந்து நம்பர் 6 ரிங்கு சிங், நம்பர் 7 பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல். இன்கேஸ் நிதிஷ் ரெட்டி ஆடுறதுனா நிதிஷ் ரெட்டி ஆர் வாஷி, தென் அக்சர் பட்டேல். அண்ட் நம்பர் 9 அஷ்தீப் சிங், நம்பர் 10 முகமது ஷமி, அண்ட் நம்பர் 11 வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதான் என்னோட ப்ராபபிள் 11 ஃபார் டீம் இந்தியா. ஸோ இன்னொரு திங் அப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸ் மேலே ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜேக்கப் பெத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாகவே இங்கிலாந்துக்காக ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ T20 ஒயிட் பால் ஃபார்மேட்டில் கொஞ்சம் அதெல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் தென் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் ஆப்ஷன் மெகா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அவரை பிக் பண்ணும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இந்தியன் ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அவர் மேலே. அண்ட் தென் பென் டெக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயராக நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஓப்பன் பண்ணி. ஸோ ஒயிட் பால்லையும் இப்போ ரீசெண்டாக ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட அந்த ஓடிஐ சீரீஸ்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் தென் ஜாஸ் பட்லர் அகெயின் இஸ் பேக் ஆஸ் அ கேப்டன். ஸோ ஜாஸ் பட்லர் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறது, ஏன்னா வந்து ஒரு பேட் சீசனாக இருந்தது கொஞ்சம் ஒரு இங்கிலாந்துக்கு ஒரு லாஸ்ட் ஒரு T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து தோத்தாங்க. ஸோ வந்து அந்த ஒரு இதை சேஞ்ச் பண்ணவங்களுக்கு ஜாஸ் பட்லருக்கு கன்ஃபார்ம் அந்த ஒரு இது இருக்கும். அதர் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்குது. சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு இப்போ தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. சஞ்சு சாம்சன் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிற மாதிரி ஒரு நிறைய இது இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சஞ்சு சாம்சன் ரிப்ளை பண்ண மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஹர்திக் பாண்டியாவும் வைஸ் கேப்டன்சியில் வந்து அப்பாயிண்ட் பண்ணல சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி இங்கிலாந்து சீரீஸ்லையும் சரி. ஸோ அதுவும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஹர்திக் பாண்டியா பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அதெல்லாம் கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி ஒரு கன்சிஸ்டன்ட் நல்ல பிரில்லியண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் T20 வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா T20 ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக நல்லாவே இருந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து அந்த ஆஸ்திரேலியாவோட 5 மேட்ச் T20 சீரீஸ் கேப்டன்சி பண்ணார். அதுலேருந்தே ஒரு நல்ல சக்ஸஸ் தெரியும் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில். ஸோ அந்த இது கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூ ஆகுதா இல்லையாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 2011க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்தியா வந்து T20 சீரீஸ் வந்து வின் பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகும் ஆர் இந்தியா வந்து இந்த சீரீஸை வின் பண்ணி அந்த ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.